ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் நான் மேக் பண்ண போகிறோம். லட்சுமி கிருஷ்ணாவோட வெயிட் லாஸ் பவுடரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் 6 மந்த்க்கு முன்னாடியே ஸ்லிம் அண்ட் ஸ்ட்ரென்த், அதாவது லட்சுமி கிருஷ்ணாவோட ஸ்லிம் அண்ட் ஸ்ட்ரென்த் வெயிட் லாஸ் பவுடரோட ரிவ்யூ கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட கலோரிஸை நல்லாவே வந்து கம்மி பண்ணி இதை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு நல்லாவே வெயிட் லாஸ் வந்து கிடைக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா 29 இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் அண்ட் மில்லட்ஸ் எல்லாம் இதில் வந்து எக்கச்சக்கமாக வந்து ஆட் பண்ணியிருக்கறனால உங்களுக்கு ஹெல்த்தியான முறையில் தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் எந்த ஒரு சோர்வுமே நமக்கு இதில் வராது. நம்ம வெயிட் லாஸே பண்ணால் கூட நமக்கு வந்து எந்த ஒரு சோர்வுமே இதில் வராது. ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து இன்க்ரீடியன்ட் வந்து 29 இன்க்ரீடியன்ட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. மிளகு, சுண்டல், பூசணி விதை, ஸோ நிறைய கம்பு, சோளம், அதுக்கப்புறம் நிறைய வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணி இதை நல்லா வறுத்து மிதமான சூட்டில் வறுத்து பவுடர் பண்ணி நமக்கு வந்து இது கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு உடல் குளிர்ச்சி ஆகிறதுக்கு பாதாம் பிசின், இதில் எக்கச்சக்கமான மில்லட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பேக்கேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. இதை வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா, காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சுடுதண்ணியில் கலந்து குடிக்க சொல்கிறாங்க. அது மட்டும்தாங்க நம்மளால் முடியாது. சுடுதண்ணியில் கலந்து குடித்தோம் அப்படின்னா அது குடிக்கவே முடியாது. ஒரு மண் மாதிரி இருக்கும், ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. நம்ம ஒரு தடவை அந்த மாதிரி குடிச்சிட்டாலே அகெயின் வந்து நம்ம வாங்கி குடிக்கவே மாட்டோம். ஸோ நம்ம சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. அதாவது நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபேட் இல்லாத மோராக எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் கலந்து குடிச்சிங்க மட்டும்தான் இது குடிக்க முடியும். மற்றபடி சும்மா கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சிங்கன்னா கூட அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். நமக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிக்கலைனாலே நம்ம ஃபுட்டே எடுத்துக்கிறதே வந்து கொஞ்சோன்னு ஆகிப்போச்சு. அதாவது டயட்டில் இருக்கும்போது நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கிறோன்னு ஆகிப்போச்சு. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எடுத்துக்கவே முடியாது. அதனால் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். 2 டீஸ்பூன் வந்து லட்சுமி கிருஷ்ணாவோட ஸ்லிம் அண்ட் ஸ்ட்ரென்த் பவுடர் எடுத்துக்கிறேன். அதாவது 2 டீஸ்பூன், ஒரு ஆளுக்கு 2 போதுங்க. இதுவே 400 ml வந்து கூழ் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது 400 ml கஞ்சி கிடைக்கும், வெயிட் லாஸ் கஞ்சி கிடைக்கும். ஸோ நான் 2 டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். இதை நம்ம லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். அதுக்கு 300 ml நான் வாட்டர் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ 300 ml வந்து எடுத்துக்கிட்டு கட்டி இல்லாமல் நல்லா முதல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வைக்கணும். இதை அப்படியே வந்து டேரெக்டாக வச்சிடாதீங்க, அப்புறம் வந்து லம்ஸ் ஆயிரும், அதாவது கட்டி விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம கஞ்சி குடிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஸ்பூனில் தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஸோ அடுப்பில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கஞ்சி செய்வோம் இல்லையா, கூழ் காய்ச்சுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூழ் மாதிரி ஆயிரும். ஒரு 10 நிமிஷத்துலேயே ஆயிரும். அதுக்கு முன்னாடியே ஆயிரும். உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது ரொம்ப உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருந்து வாட்ரியாக வேணும் அப்படின்னா இனி கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு. 2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து 300 ml எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே கூழ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ எந்த மாதிரி இருக்குது பாருங்கள், நல்ல தண்ணியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகாமல் இருக்கும். இல்லைனா உங்களுக்கு ரொம்ப கட்டியாட்ட ஹல்வா மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி காய்ச்சிடாதீங்க, அப்புறம் குடிக்க முடியாது. ஸோ அதனால் 300 ml வாட்டர், அதில் இனி கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட நீங்கள் சேர்த்திக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ தண்ணி வந்து கஞ்சி வந்து வாட்டரியாக இருந்தால் கூட ஓகே தான். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து 2-3 நிமிஷத்துலேயே எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு பக்குவம் போதுமானது. இப்போ இதில் வந்து நான் வந்து 100 ml அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 100 ml வந்து பட்டர் மில்க், அதாவது உங்களுக்கு வெண்ணெய் எடுத்த ஒரு தண்ணியாட்ட இருக்கிற மோர் தான் நான் வந்து இதில் கலக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மோர் வந்து ரொம்ப தண்ணியாட்ட தான், ஊற்றும் போதே தெரியும் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் தான் போடுவீங்க. தயிருமே நம்ம வந்து டயட்டில் இருக்கும்போது கம்மியாக தான் எடுத்துக்கணும். அதனால் வந்து மோர் ஐட்டம் ஆட் பண்ணும்போது தண்ணி, அதாவது வெண்ணெய் எடுக்கப்பட்ட மோர் கடைங்கள்லேயே கிடைக்கும். அதர்வைஸ் நீங்கள் வீட்லேயே இருந்ததுன்னா நீங்கள் வெண்ணெய் எடுத்து சிலுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், காய்ச்சிட்டு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஒரு பெரிய டம்ளரில் நம்ம வந்து 300 ml டம்ளர்லேயும் அதுக்கு மேலே கொஞ்சமும் வரும், அதாவது 400 ml வரும் நமக்கு. நான் போடக்கூடிய மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் போட்டு காய்ச்சினிங்கன்னா மட்டும்தான் கரெக்டான குவான்டிட்டியில் வரும். சரிங்களா? ஸோ இதே அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக 2-3 பொரியல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வெஜிடபிளோட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இதில் வெயிட் லாஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டால், கன்சிஸ்டன்சியாக நம்ம எடுக்கும்போது மந்த்லி வந்து 3 to 4 kg வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. அதனால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஹனி ஆட் பண்ணலாமா, ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணலாமா அப்படிலாம் கேட்காதீங்க. அதெல்லாம் வந்து சுத்தமாக சாப்பிடவே முடியாது, வாயில் கூட வைக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம கூழ் பதத்தில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது மட்டும்தான், நமக்கு உப்பு சேர்த்து சாப்பிடும்போது மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். அதர்வைஸ் நீங்கள் ஹாட் வாட்டரில் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடும்போது அது வாயிலே வைக்க முடியாது. ஒன்ஸ் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படியே டப்பாவை
மூடி வச்சுருவோம். அப்புறம் அதில் பட்டர்ஃப்ளை தான் வரும், அதாவது பூச்சியெல்லாம் வந்து